அன்புக்கும் மதிப்புக்குரிய யாழ் ஆயர் அவர்களே, இந்த நிகழ்வின் கதாநாயகியாக இருக்கின்ற செல்வி ரூபா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, அருட்தந்தையர்களே, அன்பு மக்களே, இயல் இசை நாடகம் இயைத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அல்லது கூத்து தமிழ் ஆகிய மூன்று தமிழ் மொழியின் இணையான கூறுகளாகும். இயல் என்பது எழுதப்படுவதும் பேசப்படுவதும் ஆன தமிழ். இசை என்பது பண்ணிசைத்து பாடப்படும் தமிழ். கூத்து அல்லது நாடகம் ஆடல் பாடல்களுடன் உணர்த்தப்படும் தமிழ். நாங்கள் இந்த வீற்றிருக்கின்ற இந்த அரங்கு திருமறை கலாமன்ற கலைத்தூது அரங்கு ஆகும். இந்த அரங்கினுடைய கர்த்தாவாக கனவிலும் கடும் உழைப்பிலும் உண்டான பயனை அமரர் கலைத்தூது மரிய சவரி அடிகளாரை நினைந்து உங்கள் அனைவரையும் இந்த கலைக்கூடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றமையை நினைத்து பெருமைப்படுகின்றேன். கொடுந்தமிழ், செந்தமிழ், தனித்தமிழ், நற்றமிழ், முத்தமிழ் என்று சொல்லி இந்த தமிழின் பல்வேறு கூறுகளின் மத்தியிலே கவிதை என்பது பொயட்ரி, இயற்றமிழ் அடங்கும். கவிஞர் வைரமுத்து வரிகளிலே சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, மல்லிகை பூவாய் மாறிட ஆசை, தென்றலை கன்று மாலையிட ஆசை, மேகங்களையெல்லாம் தொட்டுவிட ஆசை, மீன்பிடித்து மீண்டும் ஆற்றிலே விட ஆசை, வானவில்லை கொஞ்சம் உடுத்தி கொள்ள ஆசை, சித்திரத்தின் மேலே சேலை கட்ட ஆசை. இப்படிப்பட்ட இந்த வைரமுத்து கவிஞர் வைரமுத்து அவருடைய கவிதை வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இசை அமைக்கின்ற பொழுது அதை மின்மினி என்ற குரலிலே ஒலி பரப்புகின்ற பொழுது ரோஜா படத்தில் மதுபாலா என்கின்ற நடிகை தன்னுடைய நடனத்தினாலும் அபிநயங்களினாலும் அதற்கு மெருகூட்டுகின்ற வேளை இந்த கவிதை என்கின்ற இயற்தமிழை சார்ந்தது இசைத்தமிழோடு நாடகத்தமிழோடு கலந்து நிற்கின்றது. ஒருவருடைய உணர்வுகளை பறக்க விடுவது போல விண்ணிலே பறந்து மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அத்தகைய உணர்வலைகளை பிறப்பிக்க கூடியது தான் கவிதை வரிகளாகும். இந்த கவிஞர் நீண்ட வரலாறு, காலத்தால் அழியாதவர்கள், சங்க காலத்து பெண் புலவர் ஔவையார், ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி என்று சொல்லுகின்ற அறநெறிகளை சார்ந்த கவிதைகளை மிக மிக அழகாக வடித்து வைத்திருக்கின்றார். காலத்தால் அழியாதவை. மகாகவி சுப்பிரமணிய பாரதி விடுதலை, சமூக நீதி போன்ற உயர்ந்த மதிப்பீடுகளுக்கு உரக்க முழக்கமிட்டு குரல் கொடுத்திருக்கின்றார். கவியரசு கவிஞர் கண்ணதாசன் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை காலத்தால் அழியாத காவியங்களாக படைத்திருக்கின்றார். மரணத்தின் முன்பாக அவர் இயேசு காவியம் என்கின்ற அழகிய படைப்பை கிறிஸ்தவ உலகிற்கு அளித்து நிறைவு கண்டிருக்கின்றார். இந்த வழியிலே, இந்த பயணத்திலே இயேசு அந்தாதி என்னும் கவிதை தொகுப்பை எழுதி நூல் வடிவில் எமக்கு வழங்கும் எமது அன்புக்குரிய மதிப்புக்குரிய கலைஞர் என்று சொல்லலாம், அல்லது கவிதை எழுத்தாளர் என்று சொல்லலாம். இந்த
செல்வி ரூபா அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் விழா எடுக்கின்றோம். இது வெறுமனே ஒரு நூல் விழா, வெளியீட்டு விழா மட்டுமல்ல, இது அவருடைய சாதனையினுடைய பெருவிழாவாக அமைகின்றது. ஈழத்து மண்ணை தாயகமாக கொண்டு இங்கு கல்விப்பணி, அறப்பணி, ஆலயப்பணி என பல நிலைகளிலே தன்னை ஈடுபடுத்தி அர்ப்பணிப்போடும் அன்புணர்வோடும் இவர் பணியாற்றியவர். புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்து நாடு சென்று திரு அண்டன் அவர்களை திருமணம் செய்து 3 பிள்ளைகளின் தாயாக இருக்கின்ற இவர் செல்லுமிடமெல்லாம் தனது சேவையை செய்கின்ற இவர் திறமைகளையும் வளர்த்து கொண்டார். இவருடைய கணவன் இவரை ஒரு செல்ல பிள்ளையாக கருதி இவருக்கு பூரண சுதந்திரம் கொடுத்து பொது பணிகளிலே, தமிழ் பணியிலே, சமய பணிகளிலே ஈடுபடுவதற்காக உற்சாகமூட்டி கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இவர் இன்று இங்கு வந்து இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்றார். இயேசு அந்தாதி என்கின்ற 5வது நூல் இவரது. அகவை 100, விருத்தம் 1000, பாட்டரசர் அந்தாதி பாகம் 1, பாகம் 2 என்று சொல்லி இந்த திருவருள் இயேசு அந்தாதி இவருடைய 5வது நூலாகும். அது மட்டுமல்ல, இவர் கிறிஸ்தவ பாடல்கள் அடங்கிய CD இசைத்தட்டு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். 9 பாடல்கள் அடங்கியது. இன்னும் 6 வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே உலகளாவிய தமிழர்கள் மன்றங்களிலே கலந்து கவிதை எழுதுபவர் மட்டுமல்ல, போட்டிகளிலே இவர் நடுவராகவும் கலந்து கொள்கின்றார். கம்பன் கழகம் பிரான்ஸ், பாவலர் பயிலகம், சந்திரோதயம் தமிழ்நாடு, தஞ்சை தமிழ் மன்றம் இவை போன்றவற்றின் இந்த கவிதை அரங்குகளிலே ஆர்வத்தோடும் சிறப்போடும் புலமையும் கொண்டு இவர் செயல்படுவது பாராட்டுக்குரியதாகும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லுவார்கள். ஒருமுறை கம்பரை காணுவதற்காக அம்பல சோமாசி என்ற ஒரு ஆணவம் மிகுந்த புலவர் கம்பருடைய வீட்டிற்கு சாணி விரட்டி தட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணை கேள்வி கேட்கின்றார். வட்டமாக இருக்கும் வன்னி கொட்டியில் தாவும், கொட்டுபவர் கையில் கூத்தாடும், எரித்தால் சிவ சிவ என்பர். அது என்ன என்று அந்த பெண் இந்த புலவரிடம் கேட்டாராம். இந்த புலவருக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. அவர் மிகவும் முழிப்பதைக் கண்ட அந்த பெண்மணி, ஒரு நாள் முழுவதும் நேரம் தருகின்றேன், நாளை அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவீர்களா என்று சென்று விட்டாள். பின்பு வந்த கம்பரிடம் புலவர் இதை கூற, கம்பரும் அது ஒன்றுமில்லை, அவருடைய தொழிலை சொல்லி இருக்கின்றார் என்றார். அதாவது சாணி வரட்டி வட்டமாக இருக்கும், மேலும் அதை வன்னி மரத்தில் நெருப்பில்தான் சுடுவார்கள். சுட்டதும் எடுத்த சாம்பலை திருநூறாகும். அதை நெற்றியில் பூசும் பொழுது சிவசிவா என்று சொல்லி பூசிக்கொள்வார்கள் அல்லவா, அதைத்தான் அவள் அப்படி சொல்லி இருக்கின்றார் என்று கம்பன் இலகுவாக சொல்லிவிட்டார். ஏனென்றால் கம்பன் வீட்டில் வரட்டி தட்டும் ஒரு பெண்ணின் தமிழையே நம்ப முடியாமல் போய்விட்டதே என்று அந்த அம்பல சோமாசி வருந்தினாராம். கம்பன் தனது காவியம் முழுவதையும் தன்னுடைய வீட்டிலிருந்து வடித்தமையால் அவர் கவி ஆற்றலை கண்டு கற்ற கேட்ட பொருளெல்லாம் கவிபாடும் என்பதாகும். அதனால் தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லுவார்கள். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே இந்த இவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் என்று பலரும் கேட்கலாம். திடீரென்று இப்படியான ஒரு இலக்கிய விடயத்தை, திருவருள் இயேசு அந்தாதி என்று சொல்லுகின்ற ஒரு இலக்கிய நயத்தை இவர் பாடுவதற்கு, இவர் எழுதுவதற்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, கலைஞர்கள், கவிஞர்கள், கழகங்கள்
இவர்களோடு இவர் ஒட்டி உறவாடி அவர்களுடைய வழிநடத்துதலையும் அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய ஆற்றுப்படுத்தலையும் இவர் கண்டு வியந்து மகிழ்ந்து அவர்கள் வழி சென்றிருக்கின்றார். எனவே இந்த இயேசு அந்தாதி என்கின்ற நூல் இவருக்கு மட்டுமல்ல, இவரை ஈன்றெடுத்தவர்களுக்கும் தொடக்கத்திலிருந்து இவருடைய வழிகாட்டிகளாக இருந்தவர்களுக்கும் மேலும் திரு அவைக்கும் தமிழ் கூறும் மக்கள் எல்லோருக்கும் ஒரு பெருமை பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இவரை வாழ்த்தி இந்த நிகழ்வை தொடர்ந்தும் நடாத்துமாறு நான் ஒரு தலைமைத்துவத்தை தாங்கி இங்கு நிற்கின்றேன்.